நீங்க சூப்பர் நேச்சுரலா இருக்கும்போது அந்த 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 ஃபார்ம்ல உங்களால இருக்க முடியாது. இப்போ காட் ஸ்பிரிட்ல இருக்கிறாரு, பிசாசோ ஸ்பிரிட் ஃபார்ம்ல இருக்கிறா. நீங்க எதுல மாறணும்? ஸ்பிரிட். அதுதான் சூப்பர் நேச்சுரல். அந்த வேர்ட் இஸ் a spirit. அப்ப கடவுளுடைய ஊழியத்தில் இருக்கிற நீங்க நான் எப்படி இருக்கணும்? சூப்பர் நேச்சுரலா இருக்கணும், ஸ்பிரிட்ல இருக்கணும். ஏன்னா இப்போ ஸ்பிரிட்டை நீங்க அட்டாக் பண்ணணும்னா ஒரு ஸ்பிரிட்டா தான் போக முடியும். அதனால கடவுள் மனிதனை தம்முடைய சாயல் தம்முடைய ரூபத்துல படைத்தார். அவருடைய சாயல் ரூபம் என்னென்றால் இஸ் a spirit. ஒரிஜினல் நாம் யாரு? ஸ்பிரிட். சொல்லுங்க, I am spirit. சொல்லுங்க ஒரு மூணு முறை, I am spirit. சொல்லுங்க, I am spirit. நீங்க ஸ்பிரிட் உங்களுடைய எண்ணத்துல வந்துச்சுன்னா நீங்க போகிற அந்த ஊழியத்துல எல்லாமே இப்ப பிசாசு பாப்பான், இவர் ஸ்பிரிட்ல இருக்கிறாரா இல்ல நேச்சுரல் இருக்கிறாரா? யாருக்கு நல்லா தெரியும்? உங்களை பார்த்தாதான் சொல்லிடுவான் அவர் ஸ்பிரிட் ஃபார்ம்ல இருக்கிறாரா நேச்சுரல் இருக்கிறாரா. நேச்சுரல்ல ஊழியம் பண்ண ஊழியம் மேல வராது, சபை பெருகாது, ஜனங்கள் வர முடியாது, நீங்க மேல எழுத முடியாது. தெரியுங்களா? நிறைய பேர் கொஸ்டின், என் ஊழியம் ஏன் வளரல, என் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படல, என் ஊழியம் ஏன் மேல வரல, ஏன் நான் ஷைன் ஆகல, நான் ஏன் சூட்டப் ஆகல, நான் ஏன் மேல வர முடியல? உபவாசம் பண்றீங்க, ஜெபம் பண்றீங்க, எல்லாமே பண்றீங்க, ஆனா ஏன் வர முடியல? ஏன் வர முடியலன்னா பிசாசு உங்களை நேச்சுரலா பண்ணிடும். எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க ஐயா, எப்படி இருக்கீங்க? நேச்சுரலா இருந்தா ஜெயிக்க முடியாது. இப்போ நீங்க ஒரு சூப்பர் நேச்சுரல் பர்சனா நீங்க போனீங்கன்னா பிசாசுக்கு நல்லா தெரியும் இவர் யாரு? சூப்பர் நேச்சுரல் ஸ்பிரிட். அப்ப ஸ்பிரிட் அப்படி வந்துட்டா யுவர் a God spirit. ஆமென். உங்க ஸ்பிரிட்டும் God ஸ்பிரிட்டும் வேற வேற கிடையாது. ஐயா புரியுதுங்களா? உங்க ஸ்பிரிட்டும் God ஸ்பிரிட்டும் சேம். அப்ப நீங்க சூப்பர் நேச்சுரல் இருக்கும்போது, ஸ்பிரிட் ஃபார்ம்ல இருக்கும்போது, நீங்க ஊழியத்துல எதெல்லாம் நீங்க போகும்போது பிசாசு உங்களை க்ளீனா ஸ்பிரிட் ஃபார்ம்ல பார்த்தான்னா உங்க பக்கமே வர மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அவர் எதில் ஆபரேட் பண்றாரு. God spirit and your spirit became a one spirit. Amen. உங்க ஸ்பிரிட்டும் God ஸ்பிரிட்டும் செப்பரேட் பண்ணவே முடியாது. இந்த ஸ்பிரிட்ல அதுதான் சூப்பர் நேச்சுரல் நீங்க இருக்கணும். அப்படி போனா பிசாசு, ஏன்னா தேவனுக்கு முன்னாடி பிசாசு நிக்கவே முடியாது. இப்பள்ள எப்பவுமே பிசாசு தேவன் முன்னாடி நிக்கவே முடியாது. இப்ப நீங்க ஸ்பிரிட் ஃபார்ம்ல போனீங்கன்னா பிசாசுகளை பார்த்து பயப்படுவான். எப்படி பயப்படுவான் அதெல்லாம் சொல்லப்போம். அப்ப பிசாசுங்க டார்கெட் ஒவ்வொரு ஊழியக்காரர்களை, நான் 21 இயர்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி இருக்கேன், நிறைய ஊழியர்களை பார்த்துருக்கிறேன். அவங்க ஊழியர்கள் எதில் தான் இருக்குதுன்னா நேச்சுரலா தான் இருக்கு. எதுல? ஏன்னா நேச்சுரல் மினிஸ்ட்ரி பண்ணா அவங்க ஜெயிக்க முடியாது. அதுதான் இந்த சூப்பர் நேச்சுரல் ரைசிங் சூப்பர் நேச்சுரல் மினிஸ்டர்ஸ். நீங்க யாரு? சூப்பர் நேச்சுரல் பாஸ்டர். யாரு நீங்க? இப்போ உங்க உள்ளத்துல நான் சூப்பர் நேச்சுரல் பாஸ்டர் அப்படி போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிசாசு உங்க வழியில, உங்க ஊழியத்துல, உங்க குடும்பத்துல வரவே முடியாது. ஆமென். நான் இன்னும் சேலஞ்ச் பண்றேன். நீங்க ஸ்பிரிட் சூப்பர் நேச்சுரல் அப்படி ஒரு எண்ணத்துல நீங்க மூவ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிசாசு தொல்லையே வராது, இல்ல இருக்கவே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ஸ்பிரிட் அவருக்கு புரிஞ்சிச்சுன்னா அவங்க சைட வர மாட்டான். ஏன்னா இது தெரியாத என்னுடைய ஊழியக்காரர்கள் லட்ச ஊழியர்கள் இருக்கிறார்கள், அவங்க கூட நான் டீல் பண்ணுவேன். அப்ப சிம்சோன் சூப்பர் நேச்சுரலா இருக்கிறவனை பெலிஸ்தர் என்ன பண்ண ஆசைப்பட்டாங்க? நேச்சுரல். இன்னைக்கு ஊழியர்கள பிசாசு யார நினைக்க பண்றான்? நேச்சுரல்.
நேச்சுரல் மினிஸ்ட்ரிக்கும் சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நீங்க சூப்பர் நேச்சுரல் மூவ் ஆனீங்கன்னா உங்களுக்கு காசு இல்லாம இருக்கலாம், வசதி இல்லாம இருக்கலாம், ஜனங்கள் இல்லாம இருக்கலாம், எதுவுமே இல்லாம இருந்தாலும் சூப்பர் நேச்சுரலா இருந்தீங்கன்னா அந்த ஊழியமே எப்படிதான் இருக்கும்? ஏன்னா சூப்பர் நேச்சுரலுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் ஊழியத்துல நடக்கும். ஆமென். நடப்பதற்கு என்ன செய்ய பாருங்க. யாத்திராகம் 3ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்திராகம் 3:19-20. எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டால் வழிய அவர்களை போக. எந்த ராஜா? இப்ப எகிப்துனா என்ன தெரியுங்களா? எகிப்துனா என்னையா? அடிமை. ஆனா அது லிட்டரல் மீனிங் என்ன ஐயா? எகிப்துனா அடிமை தான், ஜனங்கள் தான். ஆனா எகிப்துடைய மீனிங் என்ன? உலகம். எகிப்து என்றால் நாம் எங்க இருக்கிறோம்? எங்க இருக்கீங்க? பரலோகத்துல இருக்கிறோம். எங்க இருக்கோம்? உலகத்தில். அப்போ 30 லட்சம் ஜனங்கள் அடிமையா இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களை விடுவிக்கணும்னா ராஜா என்ன எதிர்பார்க்கிறான்? சொல்லுங்க ஐயா. கை வல்லமை கண்டால் ஒழிய. இப்போ இந்தியாவுல 140 லட்சம் கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்போ உலகத்தில் இருக்கிற இந்த ஜனங்கள் விடுவிக்கப்படணும்னா இப்போ உலகம் எதை எதிர்பார்க்குது? இன்னும் உங்களுக்கு போகல ஐயா. இது பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல இது உங்க வாழ்க்கைய மாத்திர மீட்டிங். ஆமென். உங்க ஊழியத்தை வேற லெவல்ல கொண்டு போகிற இன்னைக்கு நீங்க இந்த சத்தியத்தை கரெக்டா பிடிச்சீங்கன்னா நான் சொல்றேன் உங்க வாழ்க்கை, குடும்பம், சபை, மினிஸ்ட்ரி எல்லாமே சூப்பர் நேச்சுரலா இருக்கும். ஆமென். அதுக்கப்புறம் ஆயிட்டு எப்படியாவது என் நம்பர் எடுத்து எங்களுக்கு பேசுவீங்க. ஆமென். ஆமென். இவ்வளவுதான் ஒரு சர்ச்சு. ஒரு 6 திருவண்ணாமலையில நாங்க ஐயா போயிருந்தோம். அவர்கிட்ட காலம் இந்த எஸ்பிசி நாங்க பண்ணோம். அவர் ஒரு பெரிய சபையை கட்டிட்டார். ஆமென். ஏன்னா இந்த வெளிச்சம் வந்ததுன்னா நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். அப்போ உலகம் எதை எதிர்பார்க்குது? கை வல்லமை. அப்போ வசனம் நல்லா சொல்லுது, எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டால் ஒழிய அவர்களை போக விடான். ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவில் நான் செய்யும் சகல அற்புதங்களால். இப்போ ஜனங்கள் ரட்சிக்கப்படணும்னா, ஜனங்கள் விடுவிக்கப்படணும்னா வெறும் பிரசங்கம் மாத்திரம் கிடையாது. இதுதான் காலகாலமா செஞ்சுட்டு இருக்கிறோம். வெறும் பிரசங்கம், வெறும் நற்செய்தி, வெறும் சுவிசேஷம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா ஒண்ணு நடக்கல. இன்னும் 2% தான் கிறிஸ்டியன்ஸ் இந்தியாவில். 2-3 மேக்ஸிமம் ஒரு 5% கிறிஸ்டியன்ஸ் இந்தியாவில் இருக்கான். ஆனா ஏன் இந்தியா இந்த ஜனங்கள் ஏன் ரட்சிக்கப்படல? ஏன் இந்த ஜனங்கள் இன்னும் வரலன்னா, இந்த 30 லட்சம் ஜனங்கள் வெளியே வரணும்னா அந்த எகிப்தின் ராஜா எதை எதிர்பார்க்கிறான்? யாருடைய கை வல்லமை? 30 லட்சம் ஜனங்களை அற்புத கை வல்லமை யார் மூலமா தேவன் செஞ்சாரு? மோசே. ஐயா எந்த அற்புதமும் தேவன் அங்க செய்யல. இதை மோசே சொல்றாரு, உன் கை வல்லமை கொண்டுதான் அநேக 30 லட்சம் ஜனங்களை வெளியே கொண்டு வர போறார். அப்ப அற்புத விடுவிக்கணும்னா அதுதான் இயேசு தொடங்கின ஊழியத்தின் பேர் என்ன? செய்யவும். அதான் 2 ரெக்கை. ஐயா உங்களுக்கு 2 ரெக்கை வந்துச்சா நீங்க பறக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா செய்யவும் சொல்லுங்க, செய்யவும். அப்போ நீங்க வெறும் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்க கூடாது.
கை வல்லமையை காட்டணும். உங்க ஏரியாவுல கை வல்லமை காட்டணும். உங்க வில்லேஜ்ல கை வல்லமை காட்டணும். உங்க ஊழிய பாதையில ஊழிய இடத்துல நீங்க உங்க கை வல்லமை காட்டுவீங்களா? சொல்லுங்க, கை வல்லமை. எல்லாம் உங்க கையை பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வல்லமை கையில் இருக்கிறது. சொல்லுங்க, கர்த்தருடைய வல்லமை கையில் இருக்குது. ஐயா உங்களுக்கு தான் சொல்றேன், சொல்லுங்க, உங்க கையை பார்த்து சொல்லுங்க, இது வல்லமையுள்ள கை. இதெல்லாம் நீங்க அப்படி பார்த்ததே கிடையாது. மோசே ஆண்டு சொல்றாரு, உன் கை வல்லமை கண்டால் ஒழிய ஜனங்களை. தினந்தோறும் உங்க கையை பார்த்து, என் கை என்னது, எப்படி இருக்கு, வல்லமை. என் கை என்னவை எப்படி இருக்கு ஐயா, வல்லமுள்ள கை. ஐயா பார்த்து சொல்லுங்க, என் கை வல்லமுள்ள கை. மோசேக்கு என்ன செய்தாரோ அதுதான் எனக்கு செய்தாரு, அதுதான் உங்களுக்கு செய்தாரு. அதே மெத்தட் தான் இன்னைக்கு ஊழியம் நடக்கும். ஆமென். ஜனங்க விடுவிக்கப்படணும், ஜனங்க ரட்சிக்கப்படணும். கண்ணீர் விடுறதுனால இல்ல, ஆத்துமா பாரத்தினால இல்ல, நீங்க உபவாசத்தினால. அந்த சீசன் ஓவர். ஆமென். ஆத்துமா பாரன கண்ணீர் விட்டாங்க. ஒரு ஆத்துமா வந்துச்சா? வந்துதா இல்லையா? ஐயா எங்க ஐயா சொன்னாரு, இந்த நேரத்துல ஜெபம் பண்ணா ஒரு 4 ஆத்துமா வருவாங்க. உன் கை வல்லமை கண்டா ஊரே வரும். 30 லட்சம் ஜனங்கள் எப்படி வந்தாங்க வெளியே? யாருடைய கை வல்லமை? தேவன் கை வல்லமை. இங்கதான் நம்ம ஃபெயில் ஆயிட்டோம். என் கை வல்லமை பார்த்து சொல்லுங்க, என் கை வல்லமை. என் சபை நிரம்பும், ஜனங்கள் லட்ச லட்சமா வருவார்கள். இங்க மோசேவுடைய கை வல்லமை, மோசே மூலமா அற்புதம் செஞ்சார். யார் கை வல்லமையா? இப்போ என் கையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், உங்க கையை எதிர்பார்க்கிறார். 30 லட்சம் ஜனங்கள் விடுவிக்க ஆண்டவர் மோசே கருத்து தான் எதிர்பார்த்தார். மோசே கை வல்லமை கொண்டுதான் அற்புதம் செய்தார். இதான் காட்ஸ் மெத்தட், இதான் பிப்ளிக்கல் மெத்தட். வேற ஏதோ மூலமா ஆத்மா வருவாங்க கிடையாது. சுவிசேஷம் சொல்லப்பட்டு விட்டது, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு விட்டது, நாம் போதிக்கப்பட்டோம், எல்லாம் பேசி முடிந்து விட்டது. பேச பேச வாழ்க்கை ஒண்ணு நடக்காது. உங்க கை வல்லமை கண்டால்தான் இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசு ஜனங்களை விடுவிப்பான். இன்னைக்கு பிசாசு எதை எதிர்பார்க்கிறான்? உங்க கை வல்லமை. ஒரு அற்புதம் 1000 மெசேஜ்க்கு ஈக்குவல். ஆமென். 1000 பிரசங்கம் பண்ணாதது ஒரு அற்புதம் முடிக்கும் இல்லைங்களா? அதான் நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். 1000 பிரசங்கம் பேசுறது நடக்காதது ஒரே ஒரு அற்புதத்தில் நடந்து தீர்க்கும். நீங்க போற வில்லேஜ்ல ஒரு அற்புதம் நடந்தா போதையா, அந்த ஊரே உங்க சபைக்குள்ள வந்து. அதனால்தான் இயேசு தொடங்கின ஊழியத்தை நாம் செய்ய. இப்ப நம்புறீங்களா? நாம் செய்யறோம் அந்த ஊழியம்? எத்தனை பேர் செய்றீங்க? ஆல்மோஸ்ட் 90% கிடையாது. எங்க போனாலும் பிரசங்கம், எங்க போனாலும் சுவிசேஷம் அறிவிக்கணும், கரெக்ட். ஆனால் இது ஒரு ரக்கை, 2 ரக்கை. செய்யவும், சொல்லுங்க, செய்யவும். உங்க கை வல்லமை தான் பிசாசு பார்க்கலாம். இந்த ஏரியால ஊழியத்துல இந்த பகுதியில உங்க கை வல்லமை கண்டால்தான் பிசாசு ஜனங்களை விடுவிப்பான். லட்ச லட்ச ஜனங்கள் வரணும்னா உங்க கை வல்லமை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்க கை வல்லமை தான் பிசாசு பார்க்கிறான். நீங்க கை நீட்டினால் அற்புதம் நடக்கும். ஆமென், ஆமென். ஏசாயா ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு வசனம் இருக்குது. ஏசாயா வாசிப்போம். 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. இது ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். 8ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. ஏசாயா புத்தகத்தை சொல்றேன், கேளுங்க. இதோ பாருங்க, பைபிள் இதோன்னு வரும்போது இது அர்த்தம் என்ன? இதோ அப்படின்னு வருது இல்லையா? என்ன மீனிங்? இப்பொழுது இதோ. பைபிள்ல எங்கெல்லாம் இதோன்னு வருதோ பயங்கரமான.
இதோ. சொல்லுங்கய்யா. இதோன்னா பாருங்க. see, behold அப்படின்னா see பாரு. எப்படி ஆரம்பிக்கிறாரு? இதோ அப்படின்னா பாரு. இத்தனை வருஷம் நான் பார்க்கல, இன்னைக்கு எங்க சபையில உங்க எல்லாருக்கும் ஆவியார் சொல்றாரு பார். சொல்லுங்க எல்லாரும் பார் அப்படின்னா இவ்வளவு வருஷம் நாம பார்க்கல. பைபிள் எங்கெல்லாம் இதோ இதோன்னு வருதுன்னா பாருன்னு சொல்றாரு. கண்ணை திறந்து அப்படின்னா இத்தனை நாள் நீங்க பார்க்காதது. இது பிரசன்ட் ப்ராபசி. இந்த காலத்துல நிறைவேற வேண்டும். என்ன நிறைவேற வேண்டும்? எதை பார்க்க சொல்றாரு? பார். இதோ பார், நானும் கர்த்தரின் கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தரால இஸ்ரவேலில் எல்லாம் சொல்லுங்க ஐயா, அடையாளங்களாகும். சொல்லுங்க, அடையாளங்களாகும் அற்புதங்களாகும். இது ஒரு ரெண்டு ரக்கமாக அடையாளங்களாகும். இப்போ பார் அப்படின்னா பார்க்கிற உங்களை இந்த சியோன், இன்னும் சொல்ல போனா இஸ்ரவேல் அப்படின்னா நீங்க இருக்கிற தேசம். தமிழ்நாட்டுல, இந்தியாவுல, உங்க பகுதியில, எங்க கிராமம் கோட்டைக்குப்பம், இந்த பகுதியில நான் எப்படி இருக்கிறேன்? அற்புதங்களாகவும் அடையாளங்களாகும். சொல்லுங்கய்யா, அற்புதங்களாகும். உங்க பகுதியில் நீங்க எப்படி இருக்கீங்க? அடையாளங்களாகும். பாருங்க, பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இப்போ நான் சொன்ன உங்க கை வல்லமை கொண்டு அற்புதங்களை செய்யணும். ஆனா நீங்க அற்புதம் செய்வதை விட இங்க தீர்க்கதரிசி என்ன சொல்லுதுன்னா, நீங்களே ஒரு அற்புதம். நிறைய பேருக்கு புரியல. நீங்களே அடையாளம். உங்க மூலமா அற்புதம் செய்வது ஒன்று, ஆனா இந்த வசனம் தீர்க்கதரிசி என்ன சொல்லுதுன்னா, you are a miracle, you are a sign. ஐயா, நீங்க உங்க மூலமா அற்புதம் நடக்கிறது வேற, ஆனா இங்க தீர்க்கதரிசி என்ன சொல்லுதுன்னா, நீயே அற்புதமா இருக்கிறீங்க, நீயே அடையாளமா இருக்கிறீர்கள். you are a Mr. Miracle and Mrs. Miracle Signs. you are Mr. Miracle, Mr. Signs. நான் டிக்ளேர் பண்றேன், உங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கிறேன். you are the Mr. Miracle, Mr. Signs, Mr. Wonder. உங்க மூலமா அற்புதம் நடக்கிறது அது ஒரு லெவல். ஆனா கடவுள் என்ன சொல்றாருன்னா, உன் மூலமா நடக்கிறது இருக்கட்டும்பா, ஆனா நீயே எனக்கு அற்புதம். நீங்க எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். அதான் சொல்றாரு, இஸ்ரவேல்ல தேவன், அதாவது நானும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும். நீங்க எல்லாம் யாரு? நம்மள யாரு? அவருடைய பிள்ளைகள். ஆனா எப்படி இருக்கிறோம்? அடையாளங்களாகும். அப்ப நீங்களே அடையாளம், நீங்களே அற்புதம்னா, இப்ப நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போனா யார் போகிறது? யாரையா போகிறது? அற்புதம் போகிறது. யார் போகிறது? அடையாளம் போகிறது. ஒரு கிராமத்துக்குள்ள போனா யார் போகிறது? அற்புதம் போகிறது, அடையாளம் போகிறது. அப்போ உங்க மூலமா அற்புதம் நடக்குமா நடக்காதா? இன்னிலிருந்து நீங்க அப்படிதான் போகணும். ஏன்னா நான் சொல்றேன், இது ஒரு தீர்க்க தரிசனம். பிரசன்ட் உடைய ப்ராபசி நிறைவேறணும். 1 to 40 வரையும் பிரசன்ட் தீர்க்க தரிசனம் ஐசா புக்ல. இது பிரசன்ட் தீர்க்க தரிசனம் நடக்குது. உங்களுக்கு நிறைவேறிக்குதா? இன்னும் யார் வாழ்க்கையிலும். அதனால்தான் நீங்க ஒரு இடத்துக்கு போகும்போது உங்களை இப்படியாரு பார்க்கிறார். நீங்கள் அற்புதங்களாகும். நீங்களே ஒரு அற்புதம், நீங்களே ஒரு. இதான் சூப்பர் நேச்சுரல் பார்வை, இதான் சூப்பர் நேச்சுரல் லைஃப், இதான் சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரி. இப்போ உங்களுக்குள்ள நீங்க எதுல நிரம்புனா, நானே அற்புதம்,
நீங்க கை வச்சால் நடக்கிற அற்புதம் அது ஒண்ணு. ஆனா நீங்களே அற்புதங்களாகும், நீங்களே அடையாளங்களாகும். ஒரு வீட்டுக்குள்ள போனா அந்த வீட்டுக்குள்ள யார் போறது? அற்புதம் அடையாளம். உள்ள போனாவே ஆட்டோமேட்டிக்கா மிரக்கல் நடந்தே ஆகணும், அற்புதம் நடந்தே ஆகணும், அற்புதம் நடந்தே ஆகணும். ஏன்னா you are a Mr. Miracle, Mr. Mrs. Signs and Wonders. No option டெவிலுக்கு. நீங்க யார போறீங்க? ஏன் மூலமா ஏதாவது நடக்குமா? ஏன் மூலமா ஏதாவது நடக்குமா? நான் ஒரு ஏழை ஊழியக்காரர், நான் ஒரு அற்ப ஊழியன், அதிலும் அடையாளம். இது ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, you are signs and miracle. கடவுள் எவ்வளவு ஹை லெவல்ல நம்மள பார்க்கறாரு பாருங்க. ஒரு ஊழியக்காரன் எப்படி பார்க்கறாரு? நீதான் miracle, நீதான் signs. அப்ப நீ நடந்தா அற்புதம் நடக்கும், நீ பேசினா நடக்கணும், நீ கை வச்சா, நீ பார்த்தால், ஹalleluya. ஏன்னா இதுதான் சூப்பர் நேச்சுரல். ஏன்னா உங்களை அற்புத அடையாளங்களாய் ஆண்டவர் உங்களை பார்த்து அவருடைய பிள்ளைகள் சொன்னா நீ அற்புதங்களாகவும் அடையாளங்களாய் இருக்கிறீர்கள். எங்க? இஸ்ரவேல் என்பது உங்க தேசம், நம் தேசத்துல வேற யாரோ அற்புதம் செய்வீங்க இல்ல, வேற யாரோ அதிசயங்கள் இல்ல, நீங்கள் அவருடைய பிள்ளைகள் அற்புதங்களாகவும் அடையாளங்களாய் இருக்க போறீங்களா? இருக்க போறீங்களா? இருப்போ இல்லையா? you are already in that. நீங்க அற்புதங்களாகவும் அடையாளங்களாய் இருக்கிறீர்கள். இந்த சூப்பர் நேச்சுரல் மைண்ட் செட்ல நீங்க ஒரு சின்ன ஒரு குடிசை வீட்டுக்கு போனா கூட அங்க அற்புதம் நடந்தே ஆகணும். ஆமென். நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், இன்னிலிருந்து இந்த சென்ஸ்ல இந்த எண்ணத்துல ஒரு வீட்டுக்குள்ள போனா நீங்க ஜெபம் பண்ண தேவையில்லை. ஏன்னா நீங்க அற்புதங்களாகவும் அடையாளங்களாக வீட்டுக்குள்ள போகிறீர்கள். ஆமென். அற்புதம் நடந்தே ஆகணும். ஏன்னா it's not my word, it's a God's word, it's a God's promise, it's a God's prophecy. என் வாழ்க்கையில நிறைவேறும். ஆனா நீங்க ஜெபிக்கும் போது, நீங்க ஊழியம் செய்யும் போது அற்புதம் நடந்தே ஆகணும். there is no option. ஏன்னா நீங்களே அற்புதங்களாகவும் இருக்க போறீங்க நினைக்கக்கூடாது. இருக்கிறேன், ஆமென், இருக்கிறேன் அப்படின்னா பிசாசுக்கு புரிஞ்சிடும். ஓ, இவருக்கு தெரிஞ்சிச்சு அவர் சூப்பர் நேச்சுரல் பர்சன். உங்களை கேட்டா சொல்லுங்க, பிசாசு ஒரே தொல்லை பாஸ்டர் எங்களுக்கு, அப்படிதான் சொல்றீங்க. பெண்டிகாஸ்டெல்லாம் எல்லாமே பிசாசு மேல போறது. பிசாசு ஒண்ணும் கிடையாது, அவன் ஒரு ஜுஜுபி, அவன் ஒண்ணுமே கிடையாது. தெரியுங்களா? எல்லாம் சாந்தா பிசாசு, பிசாசு ஒண்ணும் கிடையாதுங்க. தெரியுங்களா? இன்னும் வளம் இருக்குது அவனுக்கு, ஒண்ணும் கிடையாது. இப்போ உங்களை தான் என்னதான் ஆண்டவர் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். அதனால நீங்க பேசும்போது, நீங்க பார்க்கும்போது, நீங்க தொடும்போது, நீங்க நடக்கும்போது அங்க அற்புத அடையாளங்கள் நடந்தே ஆகணும். அப்படிதான் நான் மூவ் பண்ணுவேன், அப்படிதான் நீங்க மூவ் பண்ணிட்டு இருக்கு. நீங்க எந்த வீட்டுக்கு போனாலும் யார் போறது? அற்புதம் போதுன்னா அற்புதம் நடந்தே ஆகணும், அடையாளம் போதுன்னா அடையாளம் நடந்தே ஆகணும். அங்க வியாதி சுகம் ஆகவே வேண்டும். there is no option, it's a prophecy. தீர்க்கதரிசி நம்புங்கள். சொல்லுங்க வசனம், தீர்க்கதரிசி நம்புங்கள். இப்போ உங்களுக்கு எல்லாம் நான் தான் தீர்க்கதரிசி. நீங்க இதை நம்பினால் நீங்க என்ன ஆவீங்க? சித்தி பெருகி. நீ தமிழ்ல வருது, இங்கிலீஷ்னா தெரியுங்களா? சக்சஸ். நான் வேர்ட் அதுக்கு ஃபேமிலி சக்சஸ், மினிஸ்ட்ரி சக்சஸ், எல்லாமே சக்சஸ் ஆகும். ஏன்? தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனத்தை, இது நான் தீர்க்கதரிசி சொல்லல, இங்க ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி 800 இயர்ஸ் முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இது.
ஆனா 2000 இயர் ஆகி இன்னும் நடக்கல. ஏன்னா இயேசு செய்த ஊழியத்தை, ஆரம்பித்த ஊழியத்தை நீங்க நான் இன்னும் செய்யல. எதை ஆரம்பிச்சாரு? ஒருத்தர்தான் கொஞ்சம் பிடிச்சிருக்காரு, செய்யவும். ஆனாதான் சூப்பர் நேச்சுரல் என்பது வெறும் பிரசங்கம், வெறும் நற்செய்தி, வெறும் சுவிசேஷம் அறிவிக்கிறது இல்ல. சூப்பர் நேச்சுரல் அப்படின்னா நீங்க செய்யணும். கர்த்தர் உங்களை அற்புதங்களாகவும், ஆனாதான் நீங்க வேற, கடவுள் வேற கிடையாது. உங்க ஸ்பிரிட், காட் ஸ்பிரிட் வேற கிடையாது. காட் ஸ்பிரிட்டும் உங்க ஸ்பிரிட்டும் ஒண்ணா இருக்குது. ஜீசஸ் ஸ்பிரிட்டும் உங்க ஸ்பிரிட்டும் ஒண்ணா இருக்குது. ஹோலி ஸ்பிரிட்டும் உங்க ஸ்பிரிட்டும் ஒண்ணா இருக்குது. Amen. That's a supernatural. இப்ப பிரச்சனை என்னன்னா நம்முடைய எண்ணத்தை, மனதில் என்ன சொல்றோம்? நான் ஒரு ஏழை பாஸ்டர். பைபிள் சொல்லுது, ஒருவன் நினைவு எப்படியோ as a man think he is அப்படின்னா நீங்க என்ன திங்க் பண்றீங்களோ அப்படிதான் இருப்பீர்கள். உங்க திங்கிங் ஒண்ணு, உங்க வாழ்க்கை இன்னொன்னு வராது. நீங்க எதை திங்க் பண்றீங்க? ஒரு குப்பை, நான் ஏழை, நான் ஒண்ணு இல்லை, நான் அது இதுன்னு அந்த திங்கிங் எல்லாம், அந்த எண்ணத்தை எல்லாம் இன்னைக்கு வேரோடு உடைக்கிறோம். ஆமா, வேரோடு புடுங்குறோம். இப்போ உங்க திங்கிங் என்ன தெரியுங்களா? I am a science, I am wonder, I am science, I am wonder. Amen. நீங்க யாரா இருக்கீங்க? சொல்லுங்க. அற்புதங்களாகவும் வெளியில கிடையாது. அற்புத அடையாளம் செய்யறது நீங்க தான் செய்யணும். நீங்க தான் செய்யணும். வேற யாரும் செய்வது கிடையாது. யாரோ வர போறாங்கல்ல, நான் உங்களை தீர்க்கதரிசனமாக நீங்கள் அற்புதங்களாகவும் அடையாளங்களாக இருக்கிறீர்கள். ஆமென். இப்படி ஒரு ஊழியத்தை நீங்க செய்து பாருங்க. அடுத்த 6 மந்த்ல உங்க ஊழியம் வேற மாதிரி இருக்கும். அற்புத அடையாளம் அற்புதமா நடக்கும். அற்புத அடையாளம் சாலிடா நடக்கும். ஏன்னா இந்த சூப்பர் நேச்சுரலை செய்யணும். இதுக்கு கண்ணீர் விடணும், ஜபம் பண்ணணும், உபவாசிக்கணும், அவர் சிங்காசனம் அதெல்லாம் கிடையாது. தீர்க்க தரிசன வசனத்தை நம்பணும், அவ்வளவுதான். அவர் சொல்றாரு,